நம்முடைய இந்திய அரசின் மிக பெருமையான பள்ளிகள் அந்த சைனிக் ஸ்கூல். அங்கே மிலிட்ரி டிசிப்ளினோட கல்வி கற்றுத் தருவாங்க அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 31,000 பள்ளிகள் இருக்கு. அதை தாண்டி 31 லட்சம் மாணவர்கள் அதில் படிச்சுட்டு இருக்காங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். மிக சமீபத்தில் இந்த சைனிக் ஸ்கூல்ல பண்ணின ஒரு மாற்றம் என்ன தெரியுமா? பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற முறையில் இந்த அரசாங்கத்தோட சைனிக் ஸ்கூல் எல்லாத்தையும் சங் பரிவாரிடம் தாரை வார்த்திருக்கிறது பிஜேபி அரசு. அதாவது குவாசி ரிலிஜியஸ் மிலிட்ரி ஃபோர்ஸ் அதை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த சைனிக் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களை இந்துத்துவா முறைப்படி வார்த்தெடுக்கிறார்கள். அந்த சைனிக் பள்ளியில் இருக்கக்கூடிய லோகோவே என்ன சொல்லுதுன்னா, we have to produce a young generation which is committed to ஹிந்துத்வா அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இந்துத்துவா என்கின்ற அந்த அழிவு சக்தியை நோக்கி இளம் தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த பிஜேபி அரசு என்பதைத்தான் இந்த சைனிக் பள்ளியை தாரை வார்த்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சி, இந்த செயல் காட்டுகிறது. சைனிக் ஸ்கூல்ல பயிற்சி பெற்ற அந்த மாணவர்கள் இராணுவ படையாக வரும்போது என்ன தெரியுமா நடக்கும்? கலவரம் நடக்கின்ற போது கலவரக்காரர்களை அவர்கள் பாதுகாப்பார்களே தவிர ஊர்க்காரர்களை, பொதுமக்களை அவர்கள் பாதுகாக்க போவதில்லை. ஏனென்றால் கலவரம் நடத்துகின்றவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், அதுதான் ஹிந்துத்துவா கொள்கை என்பதாக அந்த சைனிக் பள்ளியில் பாடமாக படித்து பயிற்சி பெற்று வெளியே வருகிறார்கள். இப்படியாக இந்தியா முழுக்க இராணுவத்தையும் காவல்துறையையும் காவி உடையாக்குகின்ற, காவி சாயம் பூசுகின்ற வேலையை பிஜேபி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இந்திய மக்களாகிய நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதற்கு எதிரான குரலை எழுப்பியாக வேண்டும்.